புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியினை ராஜினாமா செய்தார். இதுகுறித்து அமைச்சர் கூறுகையில், பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய கூறியதால் தான் அமைச்சர் பதவியினை ராஜினாமா செய்கிறேன் என்றார். இந்நிலையில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் இரவு இந்திராகாந்தி சதுக்கத்தில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் சாய் ஜே சரவணகுமாரை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய கூறிய கட்சி தலைமையை கண்டித்து கோஷம் எழுப்பினர். மேலும் சாய் ஜே சரவணகுமாருக்கு அமைச்சர் பதவிக்கு பதிலாக கட்சி தலைவர் பதவி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் விலகி விடுவோம் என்றனர். இதனை அடுத்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். இச்சம்பவத்தால் இந்திராகாந்தி சதுக்கத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பரபரப்பு ஏற்பட்டது. நரேந்திர தாமோதாஸ் மோடி தான் கடந்த இதே நாள் 26 ஜூன் மாசம் 21 என்ன அமைச்சராக்கி அழைப்பு பார்த்தாரு. அதே பாரத பிரதமர் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கான்னு சொன்னாங்க. உடனே செஞ்சிட்டாங்க. இந்த சட்டப்பேரவையில் இருந்த ஒரே ஒரு அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மட்டும்தான். அவர் எங்கள் தொகுதியில் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முதல் முறை தோல்வி அடைஞ்சு தமிழ்நாட்டுக்கே அடையாளம் கண்டிருந்தது. பாஜகவை மத்திக்கும் இங்க இருக்கிற மாநிலத்துக்கும் நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சாய் சரவணன் இல்லைன்னா பிஜேபி இல்ல. அப்படியேப்பட்ட அமைச்சரை சிவில் சப்ளை மினிஸ்டர் இருந்தாரு, அந்த பதவி எடுத்தீங்க, மறுபடியும் இப்ப ஆதிதிராவிடர் கொடுத்தீங்க, அதையும் எடுக்கிறீங்க. இது இன்னும் என்ன காய்ப்புணர்வு ஒன்றும் தெரியல. இப்ப நான் உழைப்புக்கு மாநில தலைவர் கொடுத்து அவர் அழகு பார்க்கணும்.